காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதில் அக்கறை இல்லாமல் அதிமுக திமுக கட்சிகள் இரண்டும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டியே காலத்தை கடத்திவிட்டதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சமயபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், சினிமா துறையினர் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக திமுக கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் எந்த விதத்திலும் வளர்ச்சி அடையாது என்றும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். வழிநெடுக்க போலீஸ், ஆயிரக்கணக்கான போலீஸ் நிக்கணும். ஹெலிகாப்டர் தான் நான் வருவேன், வந்து குழு குழுன்னு நம்ம ஏசி லிப்ட்ல தான் நான் போவேன். இப்படிதான் மக்கள் எல்லாம் அடிமையா இருக்கணும். ஜெயலலிதா மனசுல, கலைஞர் மனசுல 93 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இன்னொருத்தர் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தார் 5 வருஷம். அவர் பாவம், அவர் என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரியல. ஒரு சென்டென்ஸ், ஒரு வரி கோர்வையா பேச முடியுமா? அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தி வச்சுட்டாங்க, ஏதோ 4-5 பேர் சேர்ந்து.